அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் ரீசனிங்கில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 2 7 6 4 7 9 8 3 9 8 6 2 5 4 9 3 6 2 7 8 அப்படின்னு வரிசையாக நம்மளுக்கு எண் தொடர் கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன சொல்லியிருக்காங்க, என கொடுக்கப்பட்ட எண் தொடரில், அந்த எண் தொடரை பற்றி தான் பேச போகிறாங்கப்பா, கவனமாக வாசிக்கணும். ஒவ்வொரு எண்ணிலும், ஸோ இந்த ஒவ்வொரு எண்ணிலையுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, முதல் மற்றும் மூன்றாம் இலக்க எண்களை பரிமாற்றம் செய்த பின், அதாவது இந்த ஒரு எண் இருக்கு இல்லையா, இந்த ஒரு எண்ணிலையுமே முதல் மற்றும் மூன்றாம் இலக்க எண்ணை வந்து பரிமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்பர் என்னது, நம்மளுக்கு 2764 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் நம்பர். இதில் முதல் இலக்கம்னா என்னது, 2 அப்படிங்கிறது தான். அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்கு இல்லையா, அதுதான் முதல் இலக்கம்னு சொல்லுவோம். இப்போ 2 அப்படிங்கிற நம்பர் தான் முதல் இலக்கம். மூன்றாம் இலக்கம் என்னது, 3வது பிளேஸில் வருது இல்லையா, 6 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு 3வது இலக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர். ஸோ இந்த முதல் மற்றும் மூன்றாம் இலக்கத்தில் இருக்க நம்பர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பரிமாற்றம் செய்யணும். அதாவது 2 இடத்தையுமே மாற்றணும். அதாவது இப்போ நம்பர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 7 6 4 அப்படின்னு இருக்கிற நம்பர் 2 6ஓட இடத்துக்கும் 6 2ஓட இடத்துக்கும் போயிடும். அப்போ நம்பர் எப்படி ஆகும், 6 முதல் நம்பராக வந்துடும், 7 அப்படியே தான் இருக்கும், 2 3வது நம்பராக வந்துடும், 4 அப்படின்னு வரும். அப்போ இனிமேல் இந்த நம்பரை நம்ம 2764 அப்படின்னு சொல்லக்கூடாது, 6724 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா, அவங்க கொடுத்துருக்கப்படி மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் இப்படி தான் மாறும். ஸோ இதே மாதிரியே எல்லா நம்பரையுமே நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கிடைக்கும் எண்களை ஏறு வரிசையில் எழுதும்போது, ஸோ அந்த மாதிரி இந்த நம்பர் நம்மளுக்கு 6000 மாறுது இல்லையா, அதே மாதிரி இந்த நம்பர் 8000 சொச்சம் மாறும், இந்த நம்பர் நம்மளுக்கு 6000 சொச்சமாக வரும், இந்த நம்பர் வந்து 9000 சம்திங், இந்த நம்பர் வந்து 7000 சம்திங் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைச்ச இந்த நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். அதாவது நம்ம இப்போ மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நம்பரை அசனிங் ஆர்டரில் எழுதணும். அப்படி எழுதும்போது வலதுபுறத்துலேருந்து 2வது எண்ணை, அதாவது வலதுபுறத்துலேருந்து நம்ம ஏறு வரிசை எழுதி பார்த்தோம் அப்படின்னா பெரிய நம்பர் தான் நம்மளுக்கு வலதுபுறம் கடைசியாக முடியும். ஸோ அதில் 2வது பெரிய நம்பர், அந்த வலதுபுறத்துலேருந்து 2வது என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த சமயம் ஈஸியாக ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணனாலும் சால்வ் பண்ணிடலாம். இங்கே கவனமாக பாருங்களேன். வலதுபுறத்தில் இருந்து 2வதாக கிடைக்கும் எண்ணானது டேஷ் ஆகும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இப்போது அவங்க சொன்ன கண்டிஷன் படி ஃபஸ்ட்டு முதல் இலக்கத்தையும் மூன்றாம் இலக்கத்தையும் மாற்றிட்டோம். அந்த மாற்றின எண்ணை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வரிசையாக அடுக்கிறோம் ஏறு வரிசையில். அதில் வலதுபுறத்துலேருந்து 2வது இருக்கிற எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு புதுசாக நம்ம மாற்றி எழுதியிருக்கோம்ல, அதில் ஒரு எண்ணு தான் நம்மளுக்கு விடையாக கிடைக்கணும். ஆப்ஷனை பாருங்களேன். 2764ன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்த நம்பர், அந்த நம்பர் நம்மளுக்கு ஆன்சராக வராது. அப்போது அந்த நம்பரை எலிமினேட் பண்ணிடலாம். 2வது நம்பர் பாருங்கள், 9862ன்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஷினில் கொடுத்த அதே நம்பர், அப்போ அதுவும் நம்மளுக்கு ஆன்சராக வராது. அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், 8973 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8973 நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்லேயுமே இல்லை. அதாவது கொஷினில் கொடுத்த எந்த நம்பர்ஸ்லையுமே நம்மளுக்கு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆன்சர் தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்த நம்பர் பாருங்கள், 7983ன்னு இருக்குது. ஸோ 7983 நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பரும் ஆன்சராக இருக்காது. அப்போ இந்த கொஷினை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து சால்வ் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஆனால் நம்ம லாஜிக்காக யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம கொஷினில் கொடுத்துருக்க நம்பரை மாற்றி எழுதுகிற நம்பர் தான் ஆன்சராக வரணும். அப்போ கொஷினில் கொடுத்துருக்க எந்த ஆப்ஷனுமே வராதுன்னு எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. இந்த சம் எப்படி போட்டோம் அப்படின்றது புரிஞ்சுதா, ஈஸியான சம் தானே. ஸோ நீங்கள் இந்த முதல் இலக்கத்தையும் மூன்றாம் இலக்கத்தையும் மாற்றிட்டு எல்லா நம்பர்லேயும் மாற்றினதுக்கப்புறமா புதுசாக நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்கும்ல, அந்த நம்பர் எல்லாத்தையுமே நம்ம ஏறு வரிசையில் அடுக்கிறப்போ வலதுபுறத்துலேருந்து 2வது என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா. ப்ரொசீஜராகவும் சால்வ் பண்ணலாம், இல்லாட்டி ஆப்ஷன் வச்சு ஷார்ட்கட் மெத்தட்லேயும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.